விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் வட்டம் ஆலம்பாடி கிராமத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் 7ஆம் வகுப்பு மாணவர்கள் இன்ப தமிழ் கல்வி இந்த கவிதை பேழையை இசையோடு உங்களுக்கு படைக்க இருக்கிறார்கள். இந்த இசையோடு படைப்பின் நோக்கமே இந்த பாரதிதாசன் எழுதிய இந்த இன்ப தமிழ் கல்வி இந்த கவிதையானது இவருடைய வாழ்நாளில் என்றும் நிலைத்து நிற்கும் எண்ணத்தோடு இந்த கவிதை பேழையை இசையோடு உங்களுக்கு படைக்க இருக்கின்றோம். இந்த கவிதை பேழையை இந்த பாடலை நீங்கள் பலருக்கும் பகிர்ந்து எங்கள் மாணவர்களை இன்புற செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட சொன்னதேவாம் தாமரை பூக்களோ தங்களின் ஓவியம் இட்டுக என்றுரைப்போ காடும் கழலியும் கார்முகிலும் வந்து கண்ணை கவர்ந்திடைய கணைக்கும் ஆடும் மயில் மிக பெண்கள் எல்லாம் உயிர் அன்பினை சித்திரம் செய்க என்றார். ஏறெடுத்தேன் கவி கொண்டு வருந்திட என்னை எழுதென்று சொன்னது வான். ஏறெடுத்தேன் கவி கொண்டு வருந்திட என்னை எழுதென்று சொன்னது வான். சோலை குளிர் தாரும் தென்றல் வரும் பசும் தோகை மயில் வரும் அன்னம் வரும் மாலை பொழுதில் மெத்திசையில் வீழும் மாணிக்க பருதி காட்சி தரும். ஏறெடுத்தேன் கவி ஒன்று வழங்கிட என்னை எழுதென்று சொன்னது வான். கவி ஒன்று வழங்கிட என்னை எழுதென்று சொன்னது வான். வேலை சுமந்திடும் வீரரின் போல் உயர்விப்பென்று சொல்லி வருக என்னும் கோலங்கள் யாவும் மலைமலையாய் வந்து கூவின என்னை வகிலையே. ஏறெடுத்தேன் கவி ஒன்று வழங்கிட என்னை எழுதென்று சொன்னது வான். ஏறெடுத்தேன் கவி ஒன்று வழங்கிட என்னை எழுதென்று சொன்னது வான். இன்னலிலே தமிழ்நாட்டிலேயுள்ள என் தமிழ் மக்கள் துயர்ந்திருந்தார். அன்னதோர் காட்சி இறக்கமுண்டாக்கிய ஆவியில் வந்து கலந்ததே. ஏறெடுத்தேன் கவி ஒன்று வழங்கிட என்னை எழுதென்று சொன்னது வான். ஏறெடுத்தேன் கவி ஒன்று வழங்கிட என்னை எழுதென்று சொன்னது வான். இன்ப தமிழ் கல்வி யாரும் எல்லோரைக்கும் நிலையை